கங்கா கிட்டக்க ஒரு காவேரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய காதல், அவருடைய காதல் மலர்ந்ததுக்கான முக்கியமான காரணமே எங்க 2 பேத்துக்குமே முன்னாடி ஒரு காதல் தோல்வி இருந்துச்சு. அத பத்தி பேசி நாங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நெருங்க ஆரம்பிச்சோன்ட்டு. அதுதான் உண்மையும் கூட. கொடைக்கானல்ல இவர் குடிச்சு, இவங்களையும் குடிக்க வச்சு 2 பேரும் பேசின இடத்துல இருந்தா அவங்களுடைய காதல் நிஜமாவே மனசுல இருந்து மலர ஆரம்பிச்சு. அதுவரைக்கும் வந்து வேண்டா வெறுப்புக்கு தான் 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் வந்து விஜய் அண்ட் காவேரியோட வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் கூட, அதுக்கு பிறகு ரொம்ப ஒற்றுமையாகி ராகினி விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டே வந்தாங்க. இந்த யமுனாவையும் இந்த நிவினையும் சேர்த்து வச்சது தவிர மிச்சம் எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ காவேரிக்கு என்ன ஆச்சுங்கிறது தெரியல, மண்டையில் இந்த நட்டுக்கிட்டு கலண்டுருச்சாங்கிறது தெரியல. ஃபோனை கொண்டு போய் எங்கேயோ வச்சுட்டு ஃபோனுக்கு வெயிட் பண்ணுறாங்க. அது எப்படி முடியும்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. இதில் வேறு எப்போ பார்த்தாலும் வந்து இவங்க பேட்டர்னை கண்டுபிடிச்சி வந்திருக்க மிஸ்டு காலை டெலீட் பண்ணி வந்து ராகினி விளையாடுறாங்க. அதை நம்மளும் பார்த்து தலையில் அடிச்சுக்கிறோம். இது ஒரு கேம் மாதிரியே போயிட்டுருக்கு. இப்போனா அடுத்து என்ன காமிக்கிறாங்க, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு ஸ்ட்ரைக்கெலாம் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அதை மீறி வந்து விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வீட்டுக்கு போய் என் மனைவியை பார்க்கணும்னு இப்போ தான் தோணி கிளம்பி வராரு. கிளம்பி வந்தால் அவங்க அழுதுட்டு இருக்காங்க காவேரி மேலே போய் பார்த்து, இவர் நீ தான் காவேரி என் உயிர், நீ இதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டியா, நான் கால் பண்ணினேன், அப்போ இந்த ராகினி தான் பண்ணியிருப்பா அப்படின்னு நடக்கும் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அப்படி நடக்காமல் கடைசி நிமிஷத்தை அவர் கீழே இறங்கி நிற்கும் பொழுது அந்த பெரிய போராட்டத்தில் யாரோ ஒருத்தர் அடிச்சு கிடிச்சு கீழே விழுந்து தலையில் அடிபட்டுச்சு, உயிருக்கு போராடிட்டு இருக்காருன்னு எதையாவது சொல்லி விஜயை கடைசி நிமிஷத்தை கூட்டு போயிட்டு இன்னமுமே காவேரி விஜய் வரவே இல்லைன்னு நினச்சி வீட்டை விட்டு ஓடி போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி கதையை கொண்டு போக போகிறாங்களா, இல்லை நல்லபடியாகவே பாசிட்டிவாகவே கொண்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்களா, இல்லை பிக் பாஸ் முடிகிற வரைக்கும் இந்த கதையை இழுத்தாகணும், புது சீரியல் வர வரைக்கும், அதனால் எதையாச்சும் கொண்டு போய் இழுப்போம், பார்க்குறவன் பார்த்துட்டு தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போக போகிறாங்களாங்கிறத பார்க்கலாம்.